அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹுக்கு பிடித்தமான சில விஷயங்கள் என்னுடைய சொந்த பந்தங்களுக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் மாற்றார்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறேன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மாற்றார்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கட்டும். என் இரத்த சொந்தங்களுக்கு இதன் படிப்பினைகளை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்தி நேர்வழிப்படுத்துவானாக. இன்றைய காலகட்டத்தில் எது உண்மை எது பொய் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது சில விஷயங்களை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த பாவியின் மீது கிருபை செய்து இந்த பாவியை தேர்ந்தெடுத்து ஒரு நல் வழியை காட்டி ஒரு இறைநேசர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி இறைநேசர்களுடைய அன்பை என் மீது பொழிய வைத்து சில விஷயங்கள் பேச வைத்த எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அதாவது நம்ம வாழ்ந்த விதம் வளர்ந்த விதம் இதுவே கொண்டே நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்மளுடைய சந்தர்ப்பங்கள் எல்லாமே மாறுகிறது. நம்ம வாழ்ந்த விதம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம தாய் தகப்பன் நம்மளுடைய சொந்த பந்தம் இதெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக இருக்கணும். இப்போ தாய் தகப்பன் ஆலிம்கள் உலமாக்கள் இறைநேசர்கள் இப்படி இருந்தால் அதே ஷாலாத்தை தான் நமக்கு அடிக்கும். இப்போது என் தாய் இபாதத்தாலி எனக்கு தெரிந்து 13 வயதிலிருந்து என் தாய் தொழுகிறாங்க. இன்றைக்கி 70 தாண்டுது. இன்றைக்கி வரைக்கும் ஒருவேளை தொழுகை விட்டு நான் பார்த்ததில்லை. எங்கள் அத்தாவுடைய இது எந்த ஒரு தொழுகையும் கிடையாது, இபாதத்தும் கிடையாது. ஒன்று தெரிஞ்சுக்கிறேங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன். தாய் இல்லாத பிள்ளை அனாதை கிடையாது. தாய் இல்லாத பிள்ளை அனாதை கிடையாது. தகப்பன் இல்லாத பிள்ளை தான் அனாதை சொல்லுவாங்கள்ல. தாய் இல்லா பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது தகப்பன் அப்படிங்கிற ஒருத்தன் சரியில்லைண்டா அந்த பிள்ளைகள் அனாதை. இப்போ எனக்கு அந்த நிலைகள் தான் இருந்தது. சிறு வயதிலிருந்தே இது வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன். ஆனால் எந்த கவலையும் அல்லாஹ் எனக்கு கொடுக்கல. என்னை எல்லாம் கண்ணியமாக தான் வச்சுருந்தான். சிறு வயதிலிருந்து சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். நான் உடுத்தக்கூடிய ஆடைகளும் சரி, உண்ணக்கூடிய உணவுகளும் சரி, எனக்கு அல்லாஹ் தராமல் இருந்ததில்லை. இந்த சூழ்நிலையில் ஏர்வாடி தர்காவில் நான் இருக்கேன், ஒரு செய்வனையில் பாதிக்கப்பட்டிருக்கேன்ட்டு எங்கள் குடும்பத்துக்கும் தெரியும், என் ஊருக்கும் தெரியும், மாற்றார்களுக்கு தெரியும், பெரியவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த செய்வனை அப்படிங்கிறது எதனால் வந்தது அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம். சொல்லுவாங்க, பழுத்த இலைகள் விழுவது கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் விழுவாது. அப்போது ஒரு உங்களுக்குன்னு ஒரு சோதனையை அல்லாஹ் தர்றான் அப்படின்னா அந்த சோதனையை எதுக்கு தர்றான், எந்த படிப்பினைக்காக தர்றான், என்ன நன்மைக்காக தர்றாங்கிறத நீங்கள் நல்லா விளங்கிக்கிறணும். நல்லா விளங்கினாத்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நமக்காக அல்லாஹ், அதாவது நபிமார்களும் சரி, வலிமார்களும் சரி, இறைநேசர்களும் சரி, அவங்களுக்கு கொடுத்த சோதனையை தாங்கிக்கிடுவாங்க. அல்லா இடத்துல ஏன் ரப்பே இப்படி தந்தேன்ட்டு ஒரு நிமிடமும் கேட்டதில்லை, ஒரு நொடியும் கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த நபிமார்களுக்கு வலிமார்களுக்கு எல்லாமே அந்த ஆற்றல் அல்லாஹ் கொடுத்துருக்கான். நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், வலிமார்களையும் அல்லாஹ் தான் தேர்ந்தெடுக்கிறான். ஆனால் நபியை அல்லாஹ் நேசித்தான், அவங்களும் நேசித்தாங்க, அது நபி. ஆனால் வலித்துவங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கணும். முதல்ல நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கணும். நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தா அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். இறை நேசம் அப்படிங்கிறது இது 3 விதமான கேட்டகரி இருக்குது வலிமார்கள்ட்ட. வலிமார்கள் இடத்துல 3 விதமான கேட்டகரி இருக்குது. அதை சொல்கிறேன், என்னென்னு கேட்டுக்கிறேங்க. 1, வலித்துவங்கிறது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம், பிறர்களுக்கு சொல்ல மாட்டாங்க. 2வது, அவங்களுக்கும் தெரியும், பிறர்களுக்கும் தெரியும். இது 2வது. 3வது கேட்டகரி என்ன அப்படின்னா, இதுதான் நீங்கள் முக்கியமான விஷயம், அவங்களுக்கும் தெரியாது, பிறர்களுக்கும் தெரியாது. பிறர்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஏன்டா அவங்க உண்மையாளராக இருப்பாங்க, பேச்சாற்றல் பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் எல்லா விதத்துலேயும் அவங்க என்ன செய்வாங்க, கரெக்டான ஒரு நிலையில் இருப்பாங்க. இந்த வலிமார்கள், அதாவது இந்த காலகட்டத்தில் இதை சொல்ல போகிறவன் இருக்கேன், பைத்தியம், லூஸு, இப்படி பலவிதமான இதெல்லாம் சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா அல்லாஹ்வே சொல்லிட்டான்ல. ஏண்டா இந்த காலகட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலம், பல கூட்டங்கள் வரும், பல பிரிவுகள் வரும். ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குனா 100 ஷஹீதுடைய நன்மை. 100 ஷஹீதுன்னா என்னங்க, ஒரு ஷஹீது ரத்தம் ஒரு வாளால் அல்லாஹுக்காக வெட்டப்பட்டு அந்த ரத்தம் கீழே சிந்துறதுக்குள்ளே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவங்க பாவங்களை மன்னிக்கிறான். இந்த தொப்பி நம்ம போடுறோம், இது ஒரு சுன்னத்து. இந்த சுன்னத்தை நான் பல பேர்கிட்ட சொல்லி ஹயாத் ஆக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த நன்மை எனக்கு சேரும். இந்த சுன்னத்தையும் அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ் என்னை இதை ஹயாத்தாக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏண்டா இறைநேசர்கள் ஹவுசுல் ஆலத்தினுடைய கலர் கருப்பு, அவங்க கருப்பு நிற கலர் தலப்பாக அணிஞ்சிருக்காங்க. இதை என்னைக்கு அணிய சொன்னாங்க. இன்றைக்கி பல பேர் இந்த ஏர்வாடி மண்ணில் எண்ணெயை ஊட்டி என் மூலியமாக கனவுல சொல்லி, பிறர்கள் கனவுல சொல்லி இந்த கருப்பு தலப்பாவை அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சிலர் என் மீது துவா செய்கிறாங்க. நான் ஒரு நல்லவன்கிறது அல்லாஹ் என்னை சித்தரித்து இந்த இடத்துல காட்டிக்கிட்டு இருக்கான், என் குடும்பங்களை தவிர.
என் குடும்பம். ஏன்டா அது அப்படி தான் இருக்கும். ஏன்டா சோதனைகள் வரும்போது முதல்ல ஷைத்தான் நம்மளை தண்டிக்கக்கூடிய விஷயம் குடும்பம். குடும்பத்தில் வந்து என்ன எப்படி ஒரு இதை பண்ணுவான்னா, நம்மளை வந்து ஒரு வீணாக போனோம் அயோக்கிய மாதிரி அவன் சூழ்ச்சி பண்ணி வச்சுருவான். ஏன்டா அப்போ தான் என் சொல்லு நீங்கள் கேட்க மாட்டீங்க, இல்லை அப்போ குடும்பத்தை சொல்லி கேட்டால் தான் நீங்கள் நல்லாயிருவீங்க, குடும்பத்தில் உள்ளவங்க என் சொல்லி கேட்டால் நல்லாயிருவீங்கல்ல. இன்றைக்கி வந்து இந்த சீக்கிரம் செய்வனை வந்து பல பேர் என்னை என் குடும்பத்தில் திட்டியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு ஒரு விஷயம் நடந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாக இருந்தாலும் அதை நம்ப மாட்டாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது. 12வது மாதத்துக்குள்ளே சில விஷயங்கள் கிடைக்கும், சில சிஃபத்துகள் கிடைக்கும், சில துவாக்கள் கிடைக்கும். அப்படிங்கிறவங்க கொண்டு இறைநேசர்கள் பாஷா நாயத்துடைய கனவு கொண்டு நிறைய விஷயங்கள் அற்புதங்கள் இன்றைக்கி நான் பெற்றுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் ஆரோக்கியமாக இருக்கேன். என் உடம்பில் சுகர் இருக்குங்க சின்ன வயசில். ஆனால் அதுக்கு மாத்திரையை கூட பாஷா நாயை போட அனுமதிக்கலை. இது வந்து ஹைரு ஹக்கு உண்மை. ஆனால் அந்த ஒரு ஆவாரம்பூவை காய்ச்சி குடிக்க தான் சொன்னாங்க. நான் குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆவாரம்பூவை காய்ச்சக்கூடிய அப்படின்னு சொல்லி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் அதில் ஹைராக்கி தந்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி பழைய வேகத்தை விட புதிய வேகம் அதிகமாக இருக்குது. ஒரு இளமையுடைய ஒரு இளைஞர் எப்படி இருக்கானோ அந்த இளைஞனோட அதிகமான ஒரு வேகத்தையும் ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்துருக்கான் அந்த இறைநேசர்கள் துவா மூலியமாக. இன்றைக்கி இறைநேசர்களே இல்லைன்னு சொல்லும்போது நம்ம எப்படி இதை பேச முடியும்? அவுளியாக்களே இல்லை. அவுளியாக்கள்னா என்னடா காரி துப்புற மாதிரி பேசுகிறாங்க ஒவ்வொருத்தரும். அவுளியாக்கா இவன் அவுளியான்னு சொல்கிறான், அவன் அவுளியான்னு சொல்கிறான். அவுளியாண்டு யாருமே அவன் சொல்லக்கூடிய தகுதி அல்லாஹ் கொடுக்கல. யாருமே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், நான் அவுளியான்னு நான் சொல்ல வரல, நல்லா கேட்டுக்கிறேங்க. இறைநேசர்கள் நான் இப்படி இருக்கிறேன், எப்போ எப்படி மாறுவேன்னு அல்லாஹ் தான் அறிவான். நான் அல்லாஹ்வுக்கு நண்பனாக நான் நேசிக்கிற அல்லாஹ்விடத்தில் நான் கேட்பேன், யா அல்லாஹ் எனக்கு குத்துபுமார்கள் உள்ளங்கள் போல் பரிசுத்தமான உள்ளத்தை கொடு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையை கொடு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுனுடைய ஈமானை கொடு, உமர் ரலியல்லாஹுனுடைய வீரத்தை கொடு. இதெல்லாம் நான் துவா கேட்பேன். என் பின்னாடி நின்று நிறைய பேர் ஆமீன் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நான் என்னத்தை தான் சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நான் வந்து இவனுக்கு எப்போ எப்படி போவோம் அப்படி போவோம்னு தெரியாது, இவனை நம்பி நம்ம எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே பேச முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், என்னை நம்பி யாரும் பேச வேணாம். நான் சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கும் ரப்புக்கும் உள்ள விஷயம். இறைநேசர்களை பற்றி நான் சொல்கிறேன். இதை சொல்லக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்துருக்கான். என்னுடைய பிறப்பிலேயே அதை அல்லாஹ் கொடுத்துட்டான். அதனுடைய சில வரிகளை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன், கேட்டுக்கிறேங்க. என்னுடைய சகோதரிகள் மொத்தம் 4 பேர். ஆனால் மொத்தம் ஒரு பிள்ளை மூத்தா போச்சு. சிறு வயதுலேயே ஒரு பிள்ளை மூத்தா போச்சு. நான் மொத்தத்தில் நான் 6வது பையன். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, 6வது வந்து ராசி இல்லையே, 5வது ராசி. நான் ராசி வந்து அப்போ அல்லாஹ் என்கிட்ட உள்ளத்தில் என் உள்ளத்தில் போடுறது அல்லாஹ் சொல்கிறான். 6 ராசி இல்லைன்ட்டு நீ என் உள்ளத்தில் உள்ளதை சொல்கிறேன், அல்லாஹ் சொல்லலை. நல்லா கேட்டுக்கணும். 6 ராசி இல்லைன்னு நீ நினைக்காத. குர்ஆனுடைய எழுத்து 6666. இந்த பாஷா நாயகத்துடைய அவங்க எழுதி கொடுத்த மண்ணுடைய இது 6666. நான் பிறந்தது 6வது. நான் என்னுடைய எல்லாமே 6ல் வந்து முடியும் இன்ஷா அல்லாஹ். இது வரைக்கும் நான் என் பாஸ்போர்ட்டு எல்லாமே 6 6 6 தான் வரும். இது வந்து எனக்கு வந்து நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கான். இந்த 6ங்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிச்ச விஷயம். குர்ஆனோட எழுத்து 6666 கொடுத்துருக்கான்ல, அப்போ என்னை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கான். நான் பாவங்கள் செஞ்சான், அல்லாஹ் என்னை மன்னிச்சு என்னை தேர்ந்தெடுத்திருக்கான். அப்படிங்கிற ஒரு இதைத்தான் நினச்சேனே தவிர வேறு எதுவும் நினைக்க போகிறது இல்லை. 2வது சொல்கிறேன், 5 பிள்ளை இதாகிடுச்சு. என்னுடைய தகப்பனுடைய வருமானங்கள் கிடையாது. அப்போ எனக்காக என் தாய் துவா செய்கிறாங்க. பிறக்க போகிறது ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணுன்ட்டு என்னை சனிக்கிறதுக்கு முன்னாடியே துவா செய்கிறாங்க. பலவிதமான அல்லாஹ் இடத்துல பலவிதமான துவாக்கள் கோரிக்கையில் வைக்கிறாங்க. அப்போ கோரிக்கையில் வச்சு அப்போ ஒரு பெரியவங்கன்னா வந்து யார் ஆலிம்கள் தான், பெரிய ஆலிம்கள் அப்போ உள்ளவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நபி யூசுப் சூராவை ஓதினால் பொம்பளை பிள்ளையாக பிறக்க போகிற பிள்ளைய கூட ஆம்பளை பிள்ளையாக அல்லாஹு தாலா மாற்றி அருள் புரிவான். இது எல்லாரும் புரிஞ்சுக்கிறங்க. இது உங்களுக்கு குழந்தை ஆண் பிள்ளை வேணுங்கிறவங்க இதை இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தருவோம். அப்படி ஒரு சூறாவை நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஓத ஆரம்பித்தாங்க. அன்னைக்கு ஓதுனாங்க. அல்லாஹு தாலா அந்த ஆண் பிள்ளையை என்னை ஆக்கினான். நான் பொம்பளை பிள்ளையா முன்னாடி படைச்சிருந்தானா ஆம்பளை பிள்ளையாக இருந்தானா அல்லாஹ் அறிவான். ஆனால் நான் ஆம்பளை பிள்ளையாக பிறந்தேன். 2வது கட்டஸ் இது எங்கள் அக்காவுக்கு செய்யது ராபியா அப்படின்னு சொல்லிட்டு ஏர்வாடி தெருகாவில் தான் பேர் வச்சாங்க. 1.5 வயசு பிள்ளை. நான் வயிற்றில் 6 மாதம். 6 மாதத்தில் அந்த பிள்ளை சொல்லுது வயிற்றில் இருக்கிறது ஆம்பளை பிள்ளை. இது இறைநேசர்களுடைய துவா, வழிமாறுகள், கராமத்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா, இன்றைக்கி வந்து எதுவுமே இல்லை, வயிற்றில் இருக்கும் போதே பேர் வச்சது தான் செய்யது அபு தாகிர். இது எங்கள் அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும் இந்த விஷயம். அப்போது அன்னைக்கே எனக்கு வழிமார்களுடைய துவா கிடச்சிருச்சு. அவங்களுடைய இது நான் இங்கே வந்து இதெல்லாம் நடக்கணுன்ட்டு அல்லாஹ்வுக்கும் தெரியும், இறைநேசர்களுக்கும் தெரியும். இறைநேசர்களும் நாளை
வருவது அறியக்கூடியவங்கன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். அல்லாஹ் அந்த ஆற்றலை உங்களுக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சிருக்கணும். ஒரு ரொட்டி துண்டத்தில் ஒரு ரொட்டியில் பாதுஷா நாயகம் அந்த இதை உலகத்தையே பார்த்தாங்க. அது அல்லாஹ் கொடுத்த அருள் அவங்களுக்கு. நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, இறை நேசர்கள் என்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொருவர்களும் இறை நேசர்களாக ஆக உங்களுக்கு முடியும். அது நீங்கள் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்களும் பொறுத்தே இருக்குது. உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, எந்த நிலைகளிலும் எந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் பொய் பேசாமல் உண்மையை எடுத்துரைத்து தவறுகளை குற்றம் சாட்டி அவன் தம்பியாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடித்த யாராக வேண்டாலும் இருக்கட்டும், தவறுண்டா தப்புண்டா தப்பு. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது. ஹவுஸுல் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஜீஸ் அவங்க சொல்லித்தந்த முரீதுடைய பற்றி நான் சொல்கிறேன். ஒரு திருடனை கூட என்ன செஞ்சாங்க, உண்மையை சொல்லி 60 திருடனை இஸ்லாத்துக்கு ஒரு தீனை எத்தி வச்சு 60 திருடனை ஃபஸ்ட்டு முரீது யார்? 60 திருடர்கள் வயநாட்டவங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு கனவுல கண்டு பாசாநாயகம் இதையும் சொல்கிறேன், பாசாநாயகத்துடைய துவாபரக்கத்தில் உனக்கு என்ன கவலை, உனக்கு ஹவுஸுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஜீஸ் அவர்களுடைய முரீதே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் உண்மை. ஏன்னா இன்றைக்கி நான் இதை சொல்லக்கூடிய ஆற்றலாம் அல்லாஹ் கொடுத்துருக்கான். இதை சொல்லக்கூடாத விஷயமா இருந்தாலும் இதை சொல்கிறாங்க. இதை வழிமார்கள் அறிவித்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது சொல்கிறது எல்லாம் உண்மை, ஹக்கு. அல்லாஹு தாலா இதை கேட்கக்கூடியவர்களையும் பார்க்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் புரிந்து கொண்டு இறைநேசர்களுடைய துவாவையும் அவர்களுடைய அன்பையும் பெற்று ஈருலக வாழ்க்கையும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தையும் பக்குவத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வஅத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பி இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.